களத்தில் திமுக, அதிமுக, தவிக. தமிழக தேர்தல் முடிவுகள் இன்றே தமிழகத்தை ஆளப்போவது பாரம்பரிய கட்சிகளா அல்லது விஜய் தலைமை தாங்கும் கட்சியா என்பது இன்று தெரியவரும், இன்று மாலை தெரியவரும் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சியின் செயற்பாடுகள், அதே நேரத்தில் அவர் இந்த தேர்தலில் ஏற்படுத்தியிருக்கிற எதிர்பார்ப்புகள் என்பன தமிழக தேர்தல் முடிவுகள் பற்றி பலரையும் உற்றுநோக்கி கவனிக்க வைத்திருக்கிறது என்பதுவே முக்கியமான விடயம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளை எண்ணும் பணி இன்று நடைபெறவுள்ளது. இதன் நிறைவில் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தெரியவரும் என்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதன்போது வாக்குப்பதிவு வரலாற்று சாதனை படைத்தது. இந்த தேர்தல் 5,73,43,291 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் இதில் 4,87,98,833 பேர் வாக்களித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் வாக்களித்திருக்கவில்லை. அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு 85.15% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் 73.63% பேர் தான் வாக்களித்திருந்தார்கள். இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் அதிகூடிய வாக்குப்பதிவு இந்த தேர்தலில் நடைபெற்று சாதனை படைத்திருக்கிறது. எனவே கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பதிவான 78.29 வாக்குப்பதிவு இதுவரை அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அதை முறியடித்து 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது சுதந்திரத்துக்கு பிறகு தமிழகத்தில் பதிவான மிக உயர்ந்த வாக்குப்பதிவு சதவீதமாகும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. திராவிட மாடல் 2.0 என முழக்கத்துடன் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி கூறுகிறது. இந்த முறை நிச்சயம் எங்கள் ஆட்சிதான் என எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி ஒருபுறம், மாற்று அரசியல் என்ற கோட்பாட்டுடன் தேர்தல் அரசியல் தனித்து இயங்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சி எதிர்பாராததை எதிர்பாருங்கள், நாம் வெல்வது உறுதி என புதுவரவாக விஜய் தலைமையில் தாவைக்காவும் களமிறங்கி இருக்கிறது. 4 முனை போட்டியால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் அனல் தகித்துக் கொண்டிருக்கிறது. புதிதாக களம் கண்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிகளவில் வாக்குகளை பிரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேர்தல் முடிவுகளை துல்லியமாக கணிப்பதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனவே மாநிலம் முழுவதும் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியானது 62 மையங்களில் நடைபெறவிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்தின் தபால் வாக்குகளும் வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் மற்றொரு பகுதியிலும் எண்ணப்படவிருக்கின்றன. 234 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 68 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை அறிய வாக்கு எண்ணிக்கை இன்று திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகிறது. 11 மணி முதல் முன்னணி நிலவரம் தெரியவரும். இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே வளாகங்களில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்காக மொத்தம் 3324 மேசைகள் பயன்படுத்தப்படும். வாக்கெண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலகங்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும். வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதிலும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்களும் இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக பின்பற்றப்படுவது உறுதி செய்யும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருவர் என மொத்தம் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒவ்வொரு 500 வாக்குகளுக்கும் ஒரு வாக்கு எண்ண மேசை அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக 1135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பணிக்கமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் செயல்முறையின் நேர்மை மற்றும் சுமூகமான நடத்தையை உறுதி செய்வதற்காக அனைத்து மையங்களிலும் விரிவான 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முதல் அடுக்கு ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றியும் 100 மீட்டரிலிருந்து பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்துக்குள் நுழைவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அடையாளச் சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனைகளை செய்யவும் நுழைவாயில்களில் போதுமான போலீசார் நிறுத்தப்படுவார்கள். 2வது அடுக்கு வாக்கு எண்ணும் வளாகத்தின் நுழைவாயில்கள் மாநில ஆயுதப்படையினரால் பாதுகாக்கப்படும். அவர்கள் வளாகத்துக்குள் நுழைவதை கட்டுப்படுத்துவதோடு அனுமதியற்ற நடமாட்டம் அல்லது நடமாடுவதை தடுப்பார்கள். கைபேசிகள் மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். 3வது அடுக்காக வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்பு அறைகளின் நுழைவாயில் அமைந்துள்ள இந்த மிக முக்கியமான பாதுகாப்பு அடுக்கு மத்திய ஆயுத காவல் படையினரால் நிர்வகிக்கப்படும். கைபேசிகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு வாக்கு எண்ணும் அறைகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உள்ளூர் போலீசார் மற்றும் மாநில ஆயுதப்படையினருடன் கூடுதலாக மத்திய ஆயுத காவல் படையின் 65 கம்பெனிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதியற்ற நபர்கள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் QR கோட் அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டையை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதை ஸ்கேன் செய்து சரிபார்த்த பிறகு மட்டுமே அனுமதி வழங்கப்படும்.
இந்த QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அட்டைகள் வாக்கெண்ணும் மையங்கள் மற்றும் அறைகளுக்கு நுழைய அனுமதிக்கப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வாக்கெண்ணும் பணியாளர்களுக்கு இவ்வாறு வழங்கப்பட இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் சுற்றுவாரியான முடிவுகள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் அந்த மையங்களில் உள்ள பொது ஒலிபெருக்கி அமைப்பு மூலம் அறிவிக்கப்படும். இந்த முடிவுகள் ECI நெட் செயலிலும் பிரதிபலிக்கும். மேலும் முடிவுகளை ரிசல்ட்ஸ் cci.gov.in என்ற இணையதளத்திலும் பார்க்கலாம் என இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே வாக்கெண்ணும் பணிகள் இவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பதான தொடர்பில் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. பிரதானமாக தமிழகத்தின் இம்முறை 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு, அதே நேரத்தில் சில கருத்து கணிப்புகள் அந்த கட்சிக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றன. இன்னும் சில கருத்து கணிப்புகள், அதிகளவான கருத்து கணிப்புகள் திமுக ஆதரவாகவும், சில கருத்து கணிப்புகள் அதிமுக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தவர்களும் தேர்தலில் போட்டியிடவர்களுக்கு ஆதரவாகவும், இந்தியா ஆக்சிஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெறுவார் என்றும், இன்னும் சில தனியார் நடத்திய கருத்து கணிப்புகளிலும் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்பதாகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படும். இதன் காரணமாக ஒரு குழப்ப நிலை நீடிக்கிறது. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பது தொடர்பில் இந்த எதிர்பார்ப்பினை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். திமுகவின் எத்தனை வாக்குகளை அவர் சுரண்டியிருக்கிறார், அதிமுகவின் எத்தனை வாக்குகளை இழுத்திருக்கிறார் என்பது தொடர்பாக எதுவும் துல்லியமாக கூற முடியாத நிலையில் கணிப்பாளர்கள் இருக்கிறார்கள்.